சரி கவனிங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிறது கற்றுக்கிறது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷுங்கிறது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான். எப்படி இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு இடத்துக்கு இப்போ போகிறோன்னா கூட இங்கிலீஷ் இருந்தால் அங்கே அந்த நாட்டில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. கன்னடமோ மலையாளம் ஏதோ ஒரு வேறு லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாத லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். இந்த இங்கிலீஷில் தான் யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எங்கே போனாலும் இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கிளாஸு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். சரியா? இந்த இங்கிலீஷ் இருக்குல்ல, இந்த யூனிவர்சல் லாங்குவேஜ், இந்த இங்கிலீஷ் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஈஸியாக தான். ஃபஸ்ட்டு சிம்பிளான சென்டென்ஸில் இருந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்டாக. சும்மா சிம்பிளான சென்டென்ஸு நம்ம நார்மலாக இப்போ ஒருத்தரை பார்த்தா எப்படி பேசுவோம் அதை வந்துட்டும் அப்படி இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தோன்னே என்ன கேட்போம்? வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்போம்ல. சும்மா இப்போ மாசாக்கு வந்தப்போ உன் பேர் உன் ஊர் இதெல்லாம் கேட்டோம்ல. அது வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீ எங்கேருந்து வர, இந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் இப்போ நான் எழுதி போடுறேன். நீங்கள் நோட் வச்சுருக்கீங்களா? அதில் எழுதிக்கோங்க. சரியா? ஸ்பீடாக எழுதணும். சரியா? தமிழ்லேயே எழுதணும்.
எது? டி. வேர் இஸ் மை புக்? எது ஸ்பீடா? இல்லைச்சா? எவ்வாறு இருக்கிறாய்? சரி, இப்போ கவனிங்க. இந்த 5 சென்டென்ஸும் ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளான சென்டென்ஸ், இருக்கிறதுல ஈஸியாக எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியான சென்டென்ஸ் தான். இப்போ யாராவது எந்திரிச்சு இப்போ ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாம் கொஷினரி சென்டென்ஸாக தானே இருக்குது, கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி வாக்கியங்களாக தான் இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல, சும்மா அப்படியே இங்கிலீஷில். இங்கிலீஷில் சொல்லணும். இங்கிலீஷில் மை நேம் இஸ் எஸ் அஹமத் இம்ரான் அப்படின்னு சொன்னோம். சரி, வேறு அடுத்து 2வது கொஸ்டின் யார் சொல்கிறா? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? சொல்லு. அவ்வளோதான், சிம்பிளாக. அடுத்து அடுத்து 4வது கொஸ்டின், வேர் இஸ் மை புக்? யார் சொல்கிறேன்? மை புக் இஸ் இன் மை பேக் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி இட்ஸ் ஆன் த டேபிள் மேலே இருக்குது. சிம்பிளாக எப்பவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மெட்டு தான். வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் இம்ரான், இந்த மாதிரி சொல்கிறதுல ஒரு ஃபார்மெட்டு தான். ஆனால் வெளிநாட்டிலையோ இல்லை ஏதாவது கம்பெனியிலோ பேசப்போ இப்படி பேசக்கூடாது. அவங்க கேட்பாங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் நம்ம வந்துட்டு மை நேம் இஸ் இம்ரான், மை நேம் இஸ் இஸ்ஹாக் இப்படி சொல்லக்கூடாது. ஐ எம் இஸ்ஹாக், ஐ எம் இம்ரான் இப்படி தான் சொல்லணும். இதுக்கு ஆன்சர் இதுக்கு கேட்டாங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம மற்றவங்கக்கிட்ட இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வெளிநாட்டுக்காரவங்ககிட்டலாம் பேசுகிறப்ப நம்ம போயிட்டு என்னது ஐ எம் இம்ரான் தான் சொல்லணும், தவிர மை நேம் இஸ் இம்ரான், மை நேம் இஸ் இஸ்ஹாக் இப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்கும்? நம்ம இப்போ நீயே ஒரு வெளிநாட்டுக்காரன் வரா தமிழ்நாட்டுக்கு வந்து அவன்கிட்ட போய் கேட்குற உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குற. அவன் வந்துட்டு என் பெயர் என் பெயர் ஜோசப் இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோவேன். அவன் உனக்கு என்ன தோணும்? என்னடா தூய தமிழில் பேசுகிறான் அப்படி தானே இருக்கும். நான் இஸ்ஹாக்கு அப்படின்னு சொன்னால் தானே அப்படி தானே சொல்லுவான். உன் பேர் என்ன கேட்டால் நான் இஸ்ஹாக் அப்படி தானே சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ஸ்போக்கன் இந்த பேசுகிற அந்த வழிமுறை எப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் கேட்டினா ஐ எம் இஸ்ஹாக் இப்படி ஷார்ட்டாக முடிக்கணும். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பேசிக் கிராமர் இங்கிலீஷ் தான் அந்த மாதிரி ஃபார்மெட் படி நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மெட்டாக இருக்கக்கூடாது, நம்ம சிம்பிளாக தான் முடிக்கணும். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்னு கேட்டால் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறதோட ஐ எம் ஃப்ரம் ஐ எம் ஃப்ரம் மதுரை, ஐ எம் ஃப்ரம் திருச்சி இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் முடிக்கணும். அதே மாதிரி வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் ரைட்டிங் மை கிளாஸ் ஒர்க் அது சொன்னது ஓகே. அதில் வந்துட்டு நம்ம இல்லாட்டி ஐ எம் ரைட்டிங்கோட ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அதே மாதிரி வேர் இஸ் மை புக், இட்ஸ் ஆன் டேபிள், மை புக் இஸ் இன் மை பேக் அப்படின்னு சொல்கிறதோட இட்ஸ் இன் மை பேக் அந்த ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக இட்ஸ் ஆன் மை பேக், இட்ஸ் ஆன் த டேபிள் ஷார்ட்டாக முடிக்கணும். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிம்பிளாக. சரியா? அதே மாதிரி அடுத்து ஹவ் ஆர் யூ யார்
ட்ரை பண்ணுங்கள். ஐ எம் ஃபைன். இந்த ஹவ் ஆர் யூ இதெல்லாம் கேட்டால் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். ஐ எம் ஃபைன், ஐ எம் குட், ஐ எம் நைஸ், இப்படி சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல ஐ எம் குட், ஐ எம் நைஸ், ஐ எம் ஃபைன். மோஸ்ட்டாக ஐ எம் ஃபைன் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறது ஒரு நம்மளுடைய லாங்குவேஜினுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை அதிகப்படுத்தி காட்டும். சரி உட்காருங்க. இல்லையாச்சா? எல்லாம் இல்லையாச்சா? சரி, இப்போ ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுவோம். இது வந்துட்டு எப்படி எழுதுறோன்னா நீங்களே சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் எந்திரிச்சு ஏதோ ஒரு தமிழில் இப்போ என்னது நீங்களே ஏதோ ஒன்று தமிழில் இது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள், அதுக்கு இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரியா? அதெல்லாம் ஈஸி தான். சரி எழுதுவோம். சரியா? சாப்பிட்டாயா? சரி, அடுத்து அதான் அது நம்ம அந்த இதிலே பார்த்துட்டோம்ல, இட்ஸ் மை புக்குன்னு சொன்னால் முடிஞ்சு. அது சிம்பிளானது தான், கொஞ்சம் வித்தியாசமாக. நீ என்ன சாப்பிட்ட? அப்புறம் வேறு ஏதாச்சும் கேள்வி? ஆ ஆ ம் அங்கே ஒருவன் ஓடுகிறான். சரியா? அப்புறம் வேறு ஒரு 5 இன்னும் 2 சென்டென்ஸ் யாராச்சும்? உன் புத்தகத்தை தா. சரியா? அப்புறம் வேற? கால்பந்து விளையாடலாமாவா? சரி, யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா அதுக்கு இங்கிலீஷில்? ஃபார்மேட் படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஸ்போக்கனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கால்பந்து விளையாடலாமா? அதுக்கா? ஃபுட்பால் பிளேயிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. லெட்ஸ் ப்ளே ஃபுட்பால். நாம் ஃபுட்பால் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக லெட்ஸ் ப்ளே ஃபுட்பால், லெட்ஸ் ப்ளே கிரிக்கெட், லெட்ஸ் ப்ளே வாலிபால், இந்த மாதிரி. லெட்ஸ் ப்ளே ஃபுட்பால். வேறு யாராச்சும் அடுத்து ட்ரை பண்ணுங்க. இது உன் புத்தகம் தா. இதுவா? கிவ் யுவர் புக். அப்படி சொல்கிறத விட கிவ் மீ யுவர் புக். சரியா? கிவ் மீ யுவர் புக். அதே மாதிரி இந்த ப்ரொனன்சியேஷனும் ஸ்போக்கன் இங்கிலீஷால் கொண்டு வரணும். கிவ் மீ யுவர் புக்குன்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ யுவர் புக், யோர் அப்படி சொல்லணும். ஆறு சத்தம் கேட்கணும். யூஆர் சத்தம் மட்டும் கேட்கணும். நீ என்ன சாப்பிட்டா? இதுக்கா? என்னது? வாட் யூ ஆர் ஈட்டுன்னு சொல்லக்கூடாது. வாட் யூ ஆர் ஈட். வாட் ஆர் யூ ஏட் அப்படி சொல்லணும். ஈட்டுங்கிறத ஏட்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சாப்பிட்டாய் முடிஞ்சதுக்கு ஏட்டு இப்படி தான் சொல்லணும், ஏட்டுன்னு சொல்லணும். சரியா? அங்கே ஒரு பையன் ஓடுகிறான். அதுக்கா?
ம் கொஞ்சம் புரியல. ஆ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் தான் வரும். சிம் அங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர்னு யூஸ் பண்ணிக்கணும். ஹியர் தேர்னு யூஸ் பண்ணிக்கணும். he was running there, he is running there, he was running there இல்லாட்டி he is running there சொல்கிறது யூஸ். கொஞ்சம் சும்மா லைட்டாக பார்த்துட்டு, சும்மா பேசிக்காக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் மாதிரி தான். இப்போ உதாரணமாக இங்கிட்ட இருந்து ஒருத்தர் இங்கிட்ட வந்து எழுந்திரிச்சு இங்கிலீஷில் பேச சொல்லணும். நீ ஒன்று கேட்கணும், நீ ஒன்று சொல்லணும். அதில் தப்பு இருந்தால் நான் சரி பண்ணி தருவேன். சும்மா நீங்கள் பேசணும், நான் அதில் தப்பு இருந்தால் சரி பண்ணி தருவேன். சரியா? ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. என்னது? ஹீஸ் ரன்னிங் தேர். சரியா? சரி, ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்டாயா? ஆர் யூ ஏட்? ஈட் ரெண்டு வேணும் சொல்லிக்கலாம். ஈட் ப்ரெசன்ட் டென்ஸு, ஏட் பாஸ்ட் டென்ஸு, இது வேணும் சொல்லிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஸ்போக்கனுக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆர் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஃபுட் அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டாயா? ஆர் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஃபுட் அப்படி கேட்பாங்க. ஆர் யூ டேக்கன் யுவர் ஃபுட் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அதில் ஏதோ ஒன்று நம்ம எழுதிக்குவோம். சரியா? ஆர் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஃபுட்டுன்னு வச்சுக்கோ. சரியா? உட்காரலாமா? உட்காருங்க. சரி, இப்போ இதை டக்குன்னு இந்த 5 எழுதிருங்க. அப்படியே கண்டினியூ தான். ஆமாம், அப்படியே 6, 7, 8ன்னு போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏடிஇ ஏட். ஈட்டுக்கு இஏடி வரும். ஏட்டுக்கு ஏடிஇ. லெட்ஸ் LETS தெரியலையா? எடுத்துக்க சொல்கிறீங்களா?
ம் 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 போட்டுக்கோங்க. ம் ம் போட்டுக்கோங்க. 21/6/2025 21/6/2025 இல்லையாச்சா? சரி, இப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தர், இந்த சைட்லேருந்து ஒருத்தர் எந்திரிங்க. சும்மா இங்கிலீஷில் கேள்வி மாதிரி கேட்க பதில் இங்கிலீஷ்லேயே சொல்கிற மாதிரி ஈஸியாக தான், சிம்பிளாக. எந்திரிங்க, யாரோ ஒருத்தர். 3 பேர், இந்த 3 பேர் தொலைத்து இந்த 3. இங்கிட்டு. சரி, இப்போ வந்துட்டு இவங்களே இந்த சைடில் வந்துட்டு இவர் கேள்வி கேட்பார், நீங்கள் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லணும். அதில் என்ன தப்புங்கிறத இங்கே நடுவில் உட்காந்துருக்க 5 பேர் சொல்லணும். சரியா? கவனிக்கணும் நீங்கள் 5 பேர். ம் பின்னாடி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இல்லாட்டி முன்னாடி இங்கிட்ட வந்துங்க, முன்னாடி நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ உதாரணம் இப்போ வச்சுக்குவோம். 2 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஊரில் ஃப்ரெண்டாக இருந்தீங்க. இவர் வந்துட்டு 5 hours வெளியூருக்கு போயிட்டார், வெளியூரில் படிக்க போயிட்டார். படிச்சுட்டு லீவுக்கு வந்திருக்காரு, பார்க்குறீங்க. இப்போ பேசுனீங்கன்னா எப்படி இங்கிலீஷில் பேசுவீங்க? ஆரம்பிங்க. ம் பேசு, எழுதி போட்டோம்ல. ம் நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டு இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, பேசுங்க. நீங்கள் எப்படி அங்கே போச்சு, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, காலேஜ் நல்லா இருந்துச்சா, எப்படி படிச்சிங்க, அது கேளுங்க. இப்படி கேட்கக்கூடாது. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இவர் கேட்ட கொஷின், இவர் காலேஜ் குட்டுன்னு கேட்டார். ஹவ் ஆர் யூன்னு கேட்கலாம், ஆர் யூ ஃபைன்னு கேட்கலாம். ம் ம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? ம் சரி, ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இவங்க கேட்ட கொஷினில் என்ன தப்பு, எப்படி கேட்கலாம் அந்த கொஷினை? இல்லைங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் கரெக்ட் பண்ணுவோம். யோசிங்க, நீங்கள் 5 பேர் தான். இனி ஐடியா ஏதாச்சும் யோசிங்கப்பா. இவன் கேட்டான்ல இப்போ கொஷின்னு, உங்கள் ஸ்கூல் நல்லா இருக்காங்கிறத கேட்டான். அதில் சின்ன தப்பு இருந்துச்சு. நீ என்ன கேட்ட? யுவர் காலேஜ் குட்டுன்னு கேட்டான். அதில் என்ன தப்பு, அதை எப்படி சரி பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு? ம் உங்களுக்கு என்ன தோணுதா சுஹேல்? நம்ம கேட்போம்ல, உதாரணமாக இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே ஹவ் ஆர் யூன்னு கேட்போம்ல, அந்த மாதிரியே கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் காலேஜ் இஸ் கோயிங், இல்லாட்டி ஹவ் இஸ் யுவர் காலேஜ்னு கேட்டாலே போதும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்போ ஷார்ட்டாக தானே பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஹவ் இஸ் யுவர் காலேஜ், இல்லாட்டி ஹவ் இஸ் யுவர் ஜேர்னி, இந்த மாதிரி. இல்லை ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ், இப்படி கேட்கலாம். சிம்பிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பதில் குட்டுன்னு சொன்னாலே போதுமானது. இல்லை கொஞ்சம் இதாக சொல்லணுன்னா இட்ஸ் கோயிங் குட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கோயிங் குட். நீங்கள் வந்துட்டு என்ன கேட்கணும்? அப்படி இல்லை, ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ், இல்லாட்டி ஹவ் இஸ் யுவர் காலேஜ், ஹவ் இஸ் யுவர் காலேஜ் அப்படி கேட்கணும். சரியா?
சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. பார்த்துருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. சும்மா எப்படி பசங்கிட்ட பேசுவீங்க அது அப்படியே இங்கிலீஷில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அது தப்புனா சொல்லித்தரேன். சாப்பிட்றதுக்கு என்ன ஈட். இட் இஸ் ஃபுட். ஓகே. சாப்பிட்டியான்னு கேட்கணும். ஆர் யூ ஈட் இல்லாட்டி ஆர் யூ ஏட் அப்படி கேட்கணும். எழுதி போட்டோம்ல. எஸ் ஈட். ஈட் அண்ட் இல்லாட்டி ஐ டேக் மை ஃபுட் இல்லாட்டி ஐ ஃபினிஷ் மை ஃபுட் எப்படி சொல்லணும். சரி, இன்ஷா அல்லாஹ் போதும். கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிறப்பே உங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுங்க. ஏதாச்சும் டவுட்னா எப்படி பேசுகிறது, சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் வந்துட்டு 3 டீமாக பிரிச்சுருவோம். சரியா? ஏபிசின்னு 3ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஒருத்தர் பியிலேருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து பேசணும். யார் தப்பு இல்லாமல் பேசுகிறாங்களோ அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஆனால் அதில் வர தப்பை வந்து சி தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். சி சும்மா இருக்கக்கூடாது. ஏபி பேசுகிறப்ப சி வந்துட்டு அதில் இருக்க தப்பை கண்டுபிடிச்சி சொல்லணும். அடுத்து ஏவும் சியும் பேசுவாங்க, பி வந்துட்டு அதில் இருக்க தப்பை கண்டுபிடிக்கணும். யார் நல்லா கரெக்டாக தப்பு இல்லாமல் பேசுகிறாங்களோ, தப்பு இருந்தாலும் ஓரளவு கம்மியான தப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி. சரியா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.